சூப்பராக இருக்கு ப்ரோ. சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கதை எடுத்துக்கிறோம். இந்த சிகரெட்டு பீடி இதெல்லாம் ஒழிக்கணும்னு அதை சொல்கிற மாதிரி ஒழிச்சா நல்லா தான் இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரம் பேசுதடி கோலி சோடாலாம் ரொம்ப அண்டர் பிளேயிங் மூவியாக வந்தது. அதாவது வந்து இனிஷியலாக அது ரொம்ப எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா படம் வெளியே 2 நாளில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸில் நிறைய ஷோஸ் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம், அவ்வளோ கிளாப்ஸ் படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது. சின்ன பசங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில். படம் ஃபுல்லாக த்ரில்லர், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சீனு கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் சவுந்தரராஜனே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து நல்ல எமோஷ்னலாக நடிச்சிருக்காங்க. ஃபைட்டு, ஆக்ஷன் எல்லாமே இருக்குது படத்தில். அண்ட் ப்ராப்பர் மெசேஜ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு கம்மியான தியேட்டர் கொடுக்குறத கண்டிப்பாக இது நிறுத்தணும். பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட வந்து தியேட்டர்ஸ்லாம் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு வெறும் 60 தியேட்டரில் ஒரு ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்துக்கு அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குது. படம் ஹவுஸ்ஃபுல்லு, ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷோ தான் கொடுத்துருக்கீங்க. இது வந்து 100% ரொம்ப அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ். அவங்க எவ்வளோ கனவோட வந்திருப்பாங்க, சின்ன பசங்க எவ்வளோ கனவோட நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ப்ராப்பர் தேட்டர் கொடுங்க, ப்ராப்பர் சான்ஸ் கொடுங்க. நீங்கள் ப்ராப்பராக சமூக நீதி பேசுறீங்க, ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க. ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் கொடுத்தா அவங்களால க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் சப்ரஸ் பண்ணி ஒதுக்கி தள்ளிடாதீங்க. ஏன்னா இது அவங்களோட பீரியட், யங்ஸ்டர்ஸோட பீரியட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிவ் தம் த ரைட் சான்ஸ் அண்ட் த ரைட் ஸ்டேஜ் ஸோ தட் தே கேன் க்ரோ. தேங்க்யூ. எப்படி பூயார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் எப்பயும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அவர் சில மேனரிசம்ஸ்லாம் பண்ணுறாரு. அது பெரிய பெரிய ஹீரோஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த மேனரிசம் வந்து இவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக பண்ணுறாரு. ஹி வில் பிகம் அ ஸ்டைலிஷ் ஸ்டார். ஐ வுட் சே 8 கொடுப்பேங்க. 10க்கு 8 கொடுப்பேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக படம் பிக்கப் ஆகும். பாசிட்டிவ் ரிவ்யூ எவ்ரிவேர். படம் ரொம்பவே பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அந்த டேரக்டர் வந்து பண்ண மாதிரியே தெரியல. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட்டோடு இருக்குது படம். கிளைமேக்ஸில் நல்ல ட்விஸ்ட்டோடு இருக்குது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த காலத்தில் உள்ள சமூகத்தில் நம்ம மக்கள் வந்து எந்த ஒரு தப்பு இருந்தாலுமே தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி என்னோட தாட் வந்து அப்படி இருக்குது. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அதை நம்ம எதிர்த்து கேட்டால் தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். எதையுமே கேட்காம போயிட்டு இருந்தால் சொல்யூஷனே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருக்குது. சின்ன பசங்களோட நடிப்பு ஃபஸ்ட் டைம் நடித்த மாதிரியே இல்லை. பயங்கர வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைக்கிறது கூட இருக்கலாம். நிச்சயமாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் அவங்களோட பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு மெசேஜ், சோசியல் மெசேஜை இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ல வந்த விஷயத்த சாத்தியப்பட்டால் நம்ம நாடு வந்து வேற லெவலில் போயிடும். நம்மளுடைய இளைஞர்கள் நல்ல ஒரு பாதைக்கு செல்வாங்க. நிச்சயமாக இந்த படத்தை வந்து எல்லாம் திரையரங்களை வந்து கொண்டாடுங்க. இது போன்ற ஒரு சின்ன படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா எங்களை போன்ற கலைஞர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருவோம். இயக்குனர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நானும் நடிச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்து பாருங்கள்லாம் சொல்ல வரல. நிச்சயமாக அவர் நல்லா சொல்லியிருக்காங்க மேட்ரு. சாங்ஸ் நல்லா இருக்குது, கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எடிட்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்த படத்துக்கு வந்து நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் சார், இப்போது முதல்ல வந்து 100 தேட்டருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் 100 தேட்டருன்னும் போது நாங்கள் வெளியில் சொல்லும் போதில் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க. ஒரு புதிய திரைப்படம், புதியவர்களுக்கு 100 தேட்டரா. இப்போ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சவுந்தரன் நடிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறாரு 60 தேட்டர் தான் இதுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. அதான் சார், இது வந்து எப்படி மாற்றணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் சார் நம்ம பார்க்கணும். உண்மையிலே மக்கள்கிட்ட தான் சார் இருக்குது. இந்த படத்தை வந்து மக்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்னைக்கு 60, நாளைக்கு அப்படியே டபுள் ஆகும், 120 ஆகும். அப்படியே டபுள் ஆகிட்டு உண்மையில நல்ல வரவேற்பு கிடைக்கும். இது போன்ற வரலாறுலாம் நிறைய இருக்குது. பல வெற்றி படங்கள்லாம் இந்த மாதிரி வந்து ஓப்பனிங் நிறைய கிடைக்காம மக்களோட டாக்கிங், இப்போ உங்களை போன்ற ஊடகங்கள் இதை வந்து நல்லா முன்னெடுத்து கொண்டு போனீங்கன்னா எங்களை போன்ற இந்த போல வளரும் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். உங்கள் கையில் தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பீடி, சிகரெட் இதெல்லாம் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
படத்தில் ஒண்டி தான் ரியலிஸ்டாக இதெல்லாம் பண்ண முடியும், நேரடியாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓலை குடிசையில் இருக்கவங்களாம் பீடி இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் புயர், மாஸ்டர் படம், இப்போ பாம் படம் அதெல்லாமே நடிச்சிருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேடம் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் அவருக்கு வந்து ஹீரோவாக கொடுத்துருக்காங்க, அந்த 2 பசங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை வந்து என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கூத்துப்பாட்டையில் ஒரு 1.5 year நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நம்மளால் ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினச்சா அதை வந்து நம்ம சாத்தியமாக பண்ணோன்னா நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்தோன்னே எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சார் பையன் பைசன் அவர் நடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 1.5 year இந்த மாதிரி கபடிக்கு எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்து பண்ணார் சொல்லியிருந்தாங்க. ஒரு டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா அந்த பசங்களை இன்னும் ஒரு ஆக்டிங் வைஸாக இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருந்தா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து சரியாக பண்ணல. இன்னும் நல்லா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலாம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. படம் பூவையார் அப்புறம் 2 சிறுவர்கள் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப மிகவும் அருமையாக வந்திருக்கு. டைரக்டர் சாரும் ஒரு நல்ல ஒரு கதையை மெசேஜ் சொல்லியிருக்காரு சமுதாயத்துக்கு. மியூசிக் சேத்தன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டர் சார் ப்ளஸ் வந்து கேமராமேன் எல்லாமே அருமையாக அவங்களோட ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. தேட்டரில் வந்து நம்பி ஃபேமிலியோடு வந்து பார்க்குற ஒரு படம் நம்புகிறோம். கருத்து வந்து அதாவது வந்து இந்த கேன்சர் மூலிமா இறந்துறாங்க பார்த்தீங்களா சில பேர், நிறைய பேர் நோய் புகையினால இந்த போதைப் பொருள்னால. அது வந்து அதுக்கான ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்க, ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இது தேவையில்லை நம்மளுக்கு, இது வேண்டான்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க ப்ரோ. இந்த படத்துக்கு வந்து சின்ன படம்ன்றதுனால நிறைய தேட்டர் கிடைக்கல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ப்ரோ, இது நிறைய தேட்டர் கிடைக்கணும்னு என்னோட விருப்பம். ஏன்னா நல்ல இந்த மாதிரி நல்ல படங்களை நம்ம வரவேற்கணும் ப்ரோ. ஒரு நல்ல சின்ன பட்ஜெட் இருந்தாலும் ரொம்ப அருமையாக அந்த கேமரா ஒர்க்கு அங்கே இருக்கட்டும், மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாம் பெரிய பட்ஜெட் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கதையும் நிறைய கதை கருத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்து இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் ப்ரோ. நீங்கள் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க? நான் 10க்கு 9.